Very good morning, my dear friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லைம் லைரிக்ஸ் மெசேஜுக்காக வெயிட் பண்ணுறீங்க, எனக்கு தெரியும். இன்றைக்கி உங்களெல்லாம் இன்னொரு மெசேஜோடு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி டாபிக் ஹைப். ஹைப்புனா என்ன? இல்லாதது ஒன்றை, உண்மை இல்லாதது ஒன்றை உண்மையாக காட்டுவது, இருப்பதாக காட்டுவது. நிறைய பேருக்கு இப்போல்லாம் இந்த காலத்தில் அந்த ஹைப்பிங்க்கு தான் ரொம்ப மக்கள் மயங்கிடுறாங்க. எப்படி நம்ம தோற்றத்தை கொடுக்குறோம், அதுதான் முக்கியமாக இருக்குது. நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் பார்க்கறதில்ல. ஹவு டு யூ அப்பியர்? எப்படி உங்களுடைய காட்சி எப்படி இருக்கு, எப்படி காட்சிப்படுத்துகிறீர்கள்? இந்த விண்டோ ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. எந்த கடையில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது போய் பாருங்கள், கடை வீதியில் எங்கே லைட்ஸ் எல்லாம் பிரமாதமாக போட்டிருக்காங்க. அந்த ஷோகேஸில் விதவிதமான பொம்மைகள் வச்சு, அதுக்கு அலங்காரங்கள்லாம் அனுபவிச்சு, அதுக்கு மேக்கப்லாம் போட்டு, பயங்கர லைட்டில் சாதாரணமான ஒரு துணி கூட, ஒரு காட்டன் துணி கூட பளிச்சுன்னு தெரியுது. வீட்டுக்கு பார்த்தா பல்லு இழிக்குது. என்னடா இவ்வளோ பளிச்சுன்னு இருந்தது? இட்ஸ் எ டென்சல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. பளபளக்கும் உலகமாக மாறிப்போச்சு. கீப்பிங் எ லைன் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். ஒரு லைனை லயன்னு சொல்கிறதுக்கு, இது சிங்கம் அப்படின்னு காட்டுறதுக்கு நமக்கு என்ன செலவாக போகிறது? பிகாஸ் சிங்கம் சிங்கமாக தான் இருக்குது. அதை நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கழுதையை சிங்கம் மாதிரி வேஷம் போட்டு அதுக்கு சிங்கம் மாதிரி கத்த வைக்கிறதுக்கு, அது சிங்கம் மாதிரி நடக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் நம்ம கடும் முயற்சி பண்ணணும். மக்கள் ஏதாவது ஒரு விதத்தில் அது கழுதை அப்படி கண்டுபிடிச்சா, இல்லை 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 இது சிங்கம் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு தான் நமக்கு ரொம்ப பிரயத்தனப்படணும். அதுக்கு தான் நாம் ரொம்ப மெனக்கடணும். இன்றைக்கி உலகத்தில் அதுதான் நடக்குது. எல்லா இடங்கள்லையும், கம்பெனியில் கூட சிவி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவியை யாரோ ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. நான் பார்க்குறேன் அதெல்லாம். இதுக்கு என்னையே அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அர்த்தமே தெரியல அவன் போட்ட வார்த்தைக்கு. ஏன்னா அது அவன் போடலை, அது யாரோ போட்டிருக்காங்க. இல்லைன்னா அந்த சாட் இதில் அந்த ஜிபிடியா அதில் போட்டுடுறாங்க. அதில் அது க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றது. எனக்கு ஒரு நல்ல சிவியாக, இதுதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன், இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், போட்டு பிரமாதமாக கொடுத்துருது. ஸோ உன்னை இந்திரன் சந்திரன் காமிக்குது. ஆனால் நீ அப்படியா? நாம் என்னவாக இருக்கிறோமோ அது வெளியில் வரணும். நான் என்னவாக இல்லையோ அதை இருப்பதாக காமிச்சா என்னைக்காவது அது வெளுத்துரும், சாயம் வெளுத்துரும். எனக்கு பிடிச்ச ஒரு கதை நான் என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவேன். தி ரியல் நேச்சர் வில் கம் அவுட். ஒரு நரி என்ன பண்ணுச்சு, ஒரு சாய பட்டறைக்கு பக்கத்தில் போச்சு. அதை கண்டுபிடிச்சி துரத்திட்டாங்க. துரத்தின உடனே அது என்ன ஆகி போச்சு, நேராக போய் ஒரு ப்ளூ ரெட்டு இந்த மாதிரி ஒரு சாய தொட்டிலேயே உளுந்து எழுதி போய் வித்தியாசமாக இருக்குது. கலரை பார்த்தாக்க முகம் ஒரு மாதிரி இருக்குது, முதுகு ஒரு மாதிரி இருக்குது, வயிறு ஒரு மாதிரி இருக்குது, கால் ஒரு மாதிரி இருக்குது, வால் ஒரு மாதிரி இருக்குது. எல்லா மிருகங்களும் அரண்டு புரண்டு ஓடுது. ஏதோ ஒரு புது மிருகம் வந்திருக்கு, அது பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது, வித்தியாசமான தோற்றத்தில் இருக்குதுன்னு சிங்கமே பயந்து போய் ஒளிஞ்சிடுச்சான். கடைசியில் பெரிய மழை ஒன்று பெஞ்ச உடனே அந்த சாயமெல்லாம் போய் இது நரின்னு தெரிஞ்சு போச்சான் எல்லாருக்கும். எல்லா மிருகமும் துரத்த ஆரம்பிச்சுதான். ஸோ என்றைக்குமே இந்த சாயம் வெளுக்கிறதுங்கிறது சரியான ஒரு டெஸ்ட்டு நடக்கும்போது அதில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுவோம். ஸோ பாமா விஜயம்னு ஒரு படம் வந்தது, ரொம்ப பிடிக்கும், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பணக்காரங்கன்னு காமிச்சிக்கிறதுக்கு, அதாவது நடிகை வீட்டுக்கு வராலாம், அந்த வரும் பொழுது நாங்கள் பணக்காரன்னு காமிச்சிக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தான் அந்த படம். அது பாலையா ரொம்ப அழகாக எக்ஸ்போஸ் பண்ணுவார். ஏண்டா ஒரு நாள் கூத்துக்கு மீசை வைக்கிறீங்க அப்படின்னு. அதனால் நம்மள நிறைய பேர் ஹைப் பண்ணி வாழ கற்றுக்கிட்டோம். அது எவ்வளவு நாள் நிலைக்குங்கிறது நமக்கும் தெரியல, மற்றவங்களுக்கும் தெரியல. ஆனால் தெரிஞ்ச போது நான் ரொம்ப கேவலப்பட வேண்டியிருக்கோம். So never hype, never make a donkey as a lion. Be a lion. All the best, my dear friends.